ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுத பூஜையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் ஆயுத பூஜை எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோன்றதை பாருங்கள். சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு தீபம் காமிக்கிறோம். தீபம் காமிச்சு எல்லா இடத்துக்குமே தீபம் காமிப்போம். நாங்கள் கிச்சனில், ரூமில் எல்லா பக்கமே தீபம் காமிச்சிட்டு வெளியில் வாசலுக்கு நிலவாசலுக்கு எல்லாம் தீபம் காமிச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி, தண்ணி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண பொருள், அரிசி, தண்ணி, பருப்பு, சர்க்கரை, உப்பு, இந்த 5 வகையான பொருள் வச்சோ பஞ்சபூதத்துக்காக அது 5 வகையான பொருள் வச்சோ பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபம் எல்லா ஆக்சுவலாக குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன். அதே மாதிரி முருகருக்கு ஒரு விளக்கு, பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். ஸோ அந்த விளக்கு தான் ஏற்றிருக்கோம். சிவனுக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து வச்சு ஒரு விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கு குலதெய்வத்துக்கு நடுவில் வைப்போம். இந்த பக்கம் முருகருக்கு. மிஷினுக்கும் பூஜை போட்டாச்சு. அதே மாதிரி வாகனத்துக்கும் பூஜை போட்டாச்சு. வெளியில் நிலவாசலுக்கும் பூஜை போட்டாச்சு. ஸோ அதுக்காக தான் பூஜை காமிச்சிட்டு கொண்டு வராங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பூஜை பண்ணீங்கிறத மறக்காமல் நம்ம பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னி பார்க்க வரவங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இனி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா புகழும் முருகனுக்கே. ஏன்னா முருகன் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் இல்லை. ஸோ அதனால் எல்லா புகழும் முருகனுக்கே.